அனைவராலும் கேட்கப்படுகின்ற கேள்வி, வாகனத்தின் விலை இப்போது குறைவடைந்திருக்கின்றதா அல்லது எப்போது குறைவடையும் என்பது தொடர்பாகவே காணப்படுகின்றது. வாகனத்தினுடைய விலை உச்சம் தொட்டிருந்த நிலையில் தற்போது அதனுடைய விலையில் பாரிய ஒரு சரிவு ஏற்பட்டிருப்பதாக ஒரு சில செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் காணப்படுகின்ற உண்மைத்தன்மை என்ன? உண்மையிலேயே வாகனத்தினுடைய விலை குறைவடைந்திருக்கின்றதா அல்லது அதில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லையா? எதிர்காலத்தில் வாகனங்களினுடைய விலை இன்னும் குறைவடையுமா? இது போன்ற பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு பதில்களாகவே இந்த காணொளி நகரப் போகின்றது. அது எந்த அளவுக்கு என்றால், சென்ற மாதங்களில் எத்தனை வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை குறிப்பிட்ட மாதங்களின் எண்ணிக்கையோடு பார்க்க போகின்றோம். அப்போதுதான் உண்மையிலேயே வாகனங்களினுடைய விற்பனை குறைவடைந்திருக்கின்றதா அல்லது வாகனங்களினுடைய விலை குறைவடைந்திருக்கின்றதா என்பது தொடர்பாக தெளிவாக எங்களால் பார்க்க முடியும். இந்த காணொளியை தவறவிடாமல் முழுமையாக பார்த்துவிட்டு எதிர்காலத்தில் வாகனம் வாங்குவதற்கு தயாராக இருக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதனை ஷேர் செய்யுங்கள். கடந்த 8 மாதங்களுக்கு முன்னதாக வாகனத்தினுடைய இறக்குமதிக்கு அனுமதி கிடைக்கப்பெற்றதை அடுத்து அதிகளவான வாகனங்கள் விற்பனையாகியது. அதற்கான கேள்விகள் அதிகரித்து காணப்பட்டதாலும் அரசாங்கத்தினுடைய வரி வீதம் அதிகமாக காணப்பட்டதாலும் அதனுடைய விலை அதிகரித்து காணப்பட்டது. ஆனால் இப்போது வாகனத்தினுடைய விலை குறைவடைந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக ஏற்கனவே நானும் ஒரு காணொளியில் பதிவிட்டிருந்தேன். அதில் வாகனத்தினுடைய விற்பனை குறைவடைந்திருந்ததால் அதனுடைய விலையும் குறைவடைந்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றேன். உண்மையிலேயே வாகனத்தினுடைய விற்பனை குறைந்திருக்கின்றதா என்பதை தெளிவாகவே இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கலாம். இதற்காக நாங்கள் ஜூலை, ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் போன்ற மாதங்களில் விற்பனை செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுக்க வேண்டும் என்றால், குறிப்பிட்ட அந்த மாதங்களில் இலங்கை மோட்டார் வாகனம் பதிவு திணைக்களத்தால் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களினுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற போதுதான் அதனை நாங்கள் எளிதாக அடையாளம் கண்டுவிட முடியும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது கடந்த ஜூலை மாதம் மொத்தமாக 35,232 வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தொகையினை மொத்தமாக கார்களும் வேன்களும் என்று கூற முடியாது. இதில் 454 முச்சக்கர வண்டிகளும் 26,171 மோட்டார் சைக்கிளும் 2,748 கார்களும் அடங்குகின்றது. அதற்கு அடுத்ததாக ஆகஸ்ட் மாதத்தில் 38,240 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் 2,497 முச்சக்கர வண்டிகளும் 27,585 மோட்டார் சைக்கிள்களும் 2,329 கார்களும் அடங்குகின்றது. செப்டம்பர் மாதத்தில் மொத்தமாக 43,116 வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் 32,845 வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்களாக காணப்படுகின்றது. ஏனைய 10,271 வாகனங்களில் தான் மோட்டார் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த மோட்டார் வாகனங்களுக்கு உள்ளே முச்சக்கர வண்டிகள், கார்கள், வேன்கள், பஸ்கள் போன்ற அனைத்து விதமான மோட்டார் வாகனங்களும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தினால் செப்டம்பர் மாதத்திற்குரிய மோட்டார் வாகனங்களினுடைய பதிவுகளை வகைப்படுத்தி உத்தியோகபூர்வமாக தகவல்கள் வழங்கப்படவில்லை. மோட்டார் வாகனங்கள் மொத்தமாக 10,271 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று மட்டுமே வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது ஜூலை மாதத்தை விட ஆகஸ்ட் மாதத்தில் வாகனங்களினுடைய விற்பனை அதிகரித்திருக்கின்றது. ஆகஸ்டில் இருந்து செப்டம்பரை பார்க்கின்ற போது ஆகஸ்டை விடவும் செப்டம்பர் வாகனத்தினுடைய மொத்த விற்பனை அதிகரித்திருக்கின்றது. குறிப்பிட்ட வகைகளை பார்க்கின்ற போது ஜூலை மாதத்தில் 454 காணப்பட்ட முச்சக்கர வண்டி விற்பனையானது ஆகஸ்ட் மாதத்தில் 2,497 அதிகரித்திருக்கின்றது. அடுத்ததாக ஜூலை மாதத்தில் மோட்டார் சைக்கிள்களின் எண்ணிக்கை 26,171 இருந்து ஆகஸ்ட் மாதத்தில் 27,585 அதிகரித்திருக்கின்றது. இந்த இரண்டு வகைகளில் மேற்பட்ட அதிகரிப்புதான் மொத்த விற்பனைகள் அதிகரித்திருக்கின்றது. ஆனால் கார்களின் விற்பனையானது ஜூலை மாதத்தில் 2,748 இருந்து ஆகஸ்டில் 2,329 குறைவடைந்திருக்கின்றது. இந்த தகவல்களின் அடிப்படையில் பார்க்கின்ற போது முச்சக்கர வண்டிகளினுடைய கொள்வனவும் மோட்டார் சைக்கிள்களினுடைய கொள்வனவும் அதிகரித்திருக்கின்ற அதே வேளை கார்களினுடைய விற்பனையானது குறைவடைந்திருக்கின்றது. இந்த தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது புதிய கார்களினுடைய விற்பனையானது குறைவடைந்திருக்கின்றது. புதிய கார்களினுடைய விற்பனை குறைவடைந்ததால் விற்பனையாளர்கள் 3 மாதங்களுக்குள் வாகனங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக
அதனுடைய விலையை குறைத்திருக்கலாம் என்ற கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அதே வேளையில் புதிய கார்களினை கொள்வனவு செய்யாத கார் வாங்க தேவையுடையவர்கள் பழைய கார்களினை கொள்வனவு செய்வதற்காக வருவார்கள். பழைய கார்கள் என்று நான் கூறுவது ஏற்கனவே மோட்டார் வாகன பதிவு திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட ரெஜிஸ்டர்ட் கார்களை தான். சரி, விடயத்துக்கு வரலாம். அவ்வாறு பழைய கார்களினை கொள்வனவு செய்வதற்காக வருகின்ற போது பழைய கார்களினுடைய கேள்விகள் அதிகரிக்கும். கேள்விகள் அதிகரித்தால் பழைய கார்களுக்கான விலை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. செப்டம்பர் மாதத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை வைத்து கார்களினுடைய விலையை கணித்து விட முடியாது. ஏனென்றால் மோட்டார் வாகனங்கள் என்று மொத்தமாக தந்திருப்பதால் அதில் முச்சக்கர வண்டியினுடைய தொகை எத்தனை, கார்களினுடைய தொகை எத்தனை, பேருந்துகளினுடைய தொகை எத்தனை என்று பிரித்தறிய முடியாத காரணத்தால் தான் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாமல் இருக்கின்றது. ஆனால் ஜூலை மாதத்தின் தகவல்களையும் ஆகஸ்ட் மாதத்தின் தகவல்களையும் எடுகோள்களாக வைத்து அதனை பார்க்கின்ற போது செப்டம்பர் மாதத்தில் முச்சக்கர வண்டியினுடைய விற்பனையானது அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. அத்தோடு செப்டம்பர் மாதத்திலும் அக்டோபர் மாதத்திலும் தான் கார்களினுடைய விற்பனையானது கணிசமான அளவு குறைந்திருப்பதாக ஒரு சில செய்திகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அக்டோபர் மாதத்தினுடைய எண்ணிக்கையிலும் செப்டம்பர் மாதத்தினுடைய எண்ணிக்கையிலும் கார்களினுடைய விற்பனை தொகையானது குறைவாகவே காணப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. நான் இங்கு மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கின்றேன், வாய்ப்புகள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. ஒருவேளை நாம் நினைப்பது போன்று குறிப்பிட்ட 2 மாதத்திலும் கார்களினுடைய விற்பனை குறைவாக இருந்தால் கார் சந்தையில் அதனுடைய விலையில் எந்த அளவுக்கு அது செல்வாக்கு செலுத்தும் என்பதை பார்க்க போனால் புதிதான கார்களினுடைய விற்பனை குறைவடைவதால் கார் இறக்குமதியாளர்கள் புதிய கார்களை இறக்குமதி செய்வதில் ஆர்வம் காட்ட மாட்டார்கள். அதனால் இறக்குமதி குறைவடைந்து புதிய கார்களினுடைய நிரம்பல், அதாவது புதிய கார்களினுடைய தொகை குறைவாக காணப்படும். அப்படி புதிய கார்களினுடைய தொகை குறைவாக காணப்பட்டால் தற்போது புதிய கார்களின் விலை குறைவடைந்து காணப்பட்டாலும் எதிர்காலத்தில் அதனுடைய விலை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் கேள்விகள் அதிகமாக இருந்து கார்களினுடைய தொகைகள் குறைவாக இருந்தால் அதனுடைய விலை அதிகரிக்கும் என்ற எடுகோள் தான். இப்போது புதிய கார்களுக்கான கேள்வி குறைவாகத்தான் காணப்படுகின்றது. அது எப்போது அதிகரிக்கும் என்பதை பார்த்தால் இப்போது காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் புதிய கார்களினுடைய கேள்விகள் குறைவடைவதால் பழைய கார்களுக்கான கேள்விகள் அதிகரிக்கும். அப்படி பழைய கார்களுக்கான கேள்வி அதிகரித்தால் அதற்கான விலை தற்போது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்டு செல்கின்ற போது பழைய கார்களுக்கான விலை உச்சம் தொடுகின்ற போது மீண்டும் புதிய கார்களுக்கான கேள்விகள் அதிகரிக்கும். அவ்வாறு புதிய கார்களுக்கான கேள்விகள் மீண்டும் அதிகரித்தால் கார் இறக்குமதியாளர்களும் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதை மட்டுப்படுத்தி நிரம்பலை குறைவாக வைத்திருந்தார்கள் என்றால் அதனுடைய விலை மீண்டும் அதிகரிக்கும். இப்படியே காரினுடைய மார்க்கெட்டானது ஏறிக்கொண்டே போகும். இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அரசாங்கம் புதிய கார்களுக்கான வரி வீதத்தை குறைத்தால் மட்டுமே அது சாத்தியமாக இருக்கும். ஏனென்றால் வரி வீதத்தினை குறைக்கின்ற போது புதிய கார்களுக்கான விலையும் குறைவடையும். அப்படி புதிய கார்களுக்கான விலை குறைவடைந்தால் மக்களுடைய கேள்வியும் புதிய கார்களுக்காக அதிகரிக்கும். புதிய கார்களுக்கான கேள்விகள் அதிகரித்தால் கார் இறக்குமதியாளர்கள் அதிகமான கார்களின் இறக்குமதி செய்வார்கள். பழைய வாகனங்களுக்கான விலை நியாயமான விலைகளாக நிச்சயிக்கப்படும். இதுதான் மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு சிறந்த வழியாக அரசாங்கம் கையாளக்கூடியதாக இருக்கும் என்பதை யாருமே மறுத்துவிட முடியாது. இந்த செய்தி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் காரினுடைய சந்தை பெறுமதி சம்பந்தமான புதிய தகவல்கள் கிடைக்கின்ற போது அதனை உடனுக்குடன் பதிவு செய்ய நான் தயாராக இருப்பதால் என்னுடைய இந்த Facebook பக்கத்தினை ஃபாலோ செய்வதன் மூலமாகவும் என்னுடைய ஹசன் கேலரி எனப்படுகின்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாகவும் புதிய தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.